ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோடய கோல்டு இயரிங் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் ஜுவல்லரி இருக்குது, அது நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன், அதோடய வெயிட் என்ன, எல்லா டீட்டெயிலும் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவோட எண்டில் நான் எப்படிலாம் கோல்டு சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இயரிங் இது வந்து அரௌண்ட் 6 கிராம்ஸ் கிட்டே இருக்குது. இது வந்து நான் தங்கமயில் ஜுவல்லரியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் 2022ல். தங்கமயில் ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எதுக்கு ஜிஆர்டி பாக்ஸில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் என்னென்ன இயரிங் எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங்கு. இது காதில் போடும்போது அவ்வளோ நிறைவாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் இது வந்து வியர் பண்ணிட்டு போனோம்னா நல்லா பார்க்க லுக்காகவே இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. சென்டரில் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு, கீழே வந்து இந்த ஹேங்கிங்ஸ் வச்சு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இயரிங்கு. ஸோ இந்த செட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற இயரிங் இந்த ஜிமிக்கி கம்மல் தான். இது வந்து நான் அகைன் தங்கமயிலில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட வெயிட்டும் அரௌண்ட் 6 கிராம்ஸ் தான். இது வந்து 2023யோட எண்டில் டிசம்பரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங் இது. இது வந்து யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு போய் இந்த மாடல் தேடி எடுத்தேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட டீட்டெயில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற இயரிங் இதுதான். இது வந்து நான் ரீசெண்டாக ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லைக் ஆடி சேலில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து அரவுண்ட் 4 கிராம்ஸ். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. பார்க்கவும் பிடிச்ச உடனே இதையும் நான் எடுத்துட்டேன். இதோட டீட்டெயிலையும் பாருங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங் இது. காதில் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதாச்சும் சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறோம் அப்படின்னா அப்பத்தில் இதை வந்து வியர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த செட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற இயரிங் இதுதான். இதுவும் நான் லேட்டஸ்ட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜுவல் ஒன்று தங்கமயில் ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜே டைப் இயரிங்கு. உங்களுக்கு டிசைன் தெரியும்னு நினைக்கிறேன். ஜே டைப் இது அரௌண்ட் 3 கிராம்ஸு. ஆனால் ஜுவல் ஒன் டைப் ஆஃப் இயரிங்ஸ்க்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஹை. நான் ஏன்டா வாங்கினேன்னு ரெக்ரெட் பண்ண ஒரு இயரிங்னா அது இது தான். இந்த செட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு கோல்டு இயரிங் வந்து இந்த ஹூப் டைப் இயரிங்ஸு. இது வந்து சிவகாசியில் ரத்னா ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தெரியும்னு நினைக்கிறேன் டிசைனு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது காதில் போட்டால். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் இருக்கும். அதிகமாக யூஸ் பண்ணதுனால இதோட இது அப்படியே மாறிடுச்சு. ஆனால் காதில் போட்டால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டைமண்ட் இயரிங்ஸ் தான். இது வந்து தங்கமயிலில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் 2022ல். அந்த சன்பலி இயரிங்கோட ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைமண்ட் இயரிங்கு பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. காதில் போடும்போதும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
இந்த செட்டில் அடுத்து நான் பார்க்க போகிற இயரிங் வந்து அகைன் ஒரு டைமண்ட் இயரிங் தான். இதுவும் நான் ரீசெண்டாக தங்கமயிலில் பர்ச்சேஸ் பண்ண டைமண்ட் இயரிங்ஸ் தான். இது வந்து வாங்கும்போது அரௌண்ட் 30K இருந்துச்சு ப்ரைஸு. இதோட காதில் போட்டால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இயரிங்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த இயரிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த இயரிங் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.